ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு ஃபர்சாத் ஃபேமிலி. இன்றைக்கி கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட்லெட் பண்ணுறேன். ஸோ 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சாட் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள், நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். பிரெட் கிராம்ஸ் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறமேட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலக்கிடுங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை பிரெட் கிராம்ஸோ போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கலக்கி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவு நல்லா டிப் பண்ணி எடுத்து மேலே பிரெட் கிராம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பேனில் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடானதுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை போட்டு எடுத்துடலாம். கட்லெட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் இஃப்தியார் டைம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.